Hi, hello viewers, welcome back to channel Rider Mugi. So, இன்னைக்கு டாபிக் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அதாவது ப்ராப்பரா செயின் லூப் எப்படி பண்றதுன்ற அதுக்கான எக்யூப்மென்ட்ஸ் எல்லாமே இருக்கு என்னன்னு காமிக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் என்ன வந்து நம்ம கண்டினியூஸா வந்து இப்போ வந்து வீடியோ போடுறது இல்ல, கொஞ்சம் கேப் விட்டு தான் போட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி 2 நாளா வீடியோ போடல. சோ அதுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும், ஜாப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதனால வீடியோ வந்து கொஞ்சம் வந்து டிலேவா தான் 1 or 2 days ஒரு வீடியோ தான் வரும். அது மாதிரி நிறைய பேர் வந்து பைக் ரிவ்யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பைக்ஸ் பேர் சொல்லி அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொல்லிட்டுருக்காங்க. பட் நான் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவேன். ஒரு சடனாக எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து அந்த பைக் அவைலபிலிட்டி கம்மி. ஸோ ரோட்டில் எங்கேயாச்சும் போகிறவங்களை பிடிச்சி தான் நான் வந்து அந்த பைக்கை ரிவ்யூ பண்ணி ஆகணும். ஸோ இப்போதைக்கு ஒரு 2 பைக் வந்துட்டு பார்த்து பேசி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ரிவ்யூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற பைக் எல்லாமே ஒவ்வொன்றா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவேன். நான் இப்படியும் ட்ரிப்பு போகிறதுக்கு இன்னும் 1 month ஆகுமா. ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோ மறுபடியும் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பைக்கு செயின் லூப் பண்ணுறதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பொருட்கள் எல்லாம் பார்த்தா சமையலுக்கு தேவையான பொருட்கள் மாதிரி செயின் லூபுக்கு தேவையான பொருட்கள் என்ன வந்துட்டு இது வந்துட்டு செயின் லூபு. இது வந்துட்டு கொஞ்சம் எம்எல் ஜாஸ்தி. இது ஆக்சுவலாக 400 ml இருக்குது. இது வந்துட்டு செயின் கிளீனர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோட்டல் பிராண்ட். நான் பொதுவாக மோட்டல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் கூட வருது. சேம் காஸ்ட்டுக்கு வைஸ் கம்பேர் பண்ணால் சேமாக தான் இருக்கும். இது வந்துட்டு எவ்வளோ ml 200 ml மேபி 200 ml நினைக்கிறேன் இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் தேவையான பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் கண்டிப்பாக நம்ம கேட்டால் அப்படி கிடையாது. நார்மல் ப்ரஷ் இருந்து டூத் ப்ரஷ் இருந்தால் கூட ஓகே தான். பட் இந்த ப்ரஷ் இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அது ஒரு ஷேப் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும். செயின் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து நம்ம தட்டி விட்றது யூஸாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று நியூஸ் பேப்பர் எதுக்கு கேட்குறீங்களா, அது எதுக்கு நான் வந்து இப்போ வந்து காமிக்கிறேன். கூடவே இன்னொரு வேஸ்ட் கிளாத் கூட வேணும். அதுவும் வந்துட்டு என் பைக்லேயே இருக்குது. ஸோ அதுவும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்துட்டு வாட்டர் வாஷ் விட்டேன். நம்ம லாக்டவுனுக்கு அப்புறமா வெளியே கொடுத்து வாட்டர் வாஷ் விட்டு நேற்று தான் விட்டேன். ஸோ ஓரளவுக்கு வண்டி வந்துட்டு க்ளீனாக தான் இருக்கும். செயினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு அதுலேருந்து மண் டஸ்ட்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் க்ளீனர் போட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும். ஏன்னா என்ன தான் பண்ணால் கூட அந்த உள் ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இது போயிருக்காது. ஸோ நான் ப்ராப்பராக க்ளீனர் போட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் வந்துட்டு லூப் பண்ண போகிறேன். ப்ளஸ் இது ஏன் வந்துட்டு நான் வந்து க்ளீனர் வந்துட்டு சின்ன பாட்டில் அண்ட் லூப் வந்து பெரிய பாட்டில் வாங்கியிருக்கேன்னா ரெண்டுமே பொதுவாக நான் ஈக்குவல் சைஸாக வாங்குவேன், ஈக்குவலாக தேவைப்படும். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவைலபிலிட்டி கிடைக்கல எனக்கு. வெளியே ஒரு ஸ்டோரில் போனேன், எனக்கு கிடைக்கல. இன்னொரு ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பெருசு இல்லைன்ட்டாங்க. ஸோ சின்னது இருக்கிறது இப்போதைக்கு இது தேவையான இதுதான், எமர்ஜென்சி இருக்கட்டும் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஏன்னா வீட்டில் இருந்தது காலி ஆகிடுச்சு ஃபுல்லாக, அதனால தான். ஓகே, பேப்பர் எதுக்குன்னு சொல்கிறேன்னு தெரியல. பேப்பர் எதுக்குன்னா வந்து பெருசாக வந்து பெரிய மேட்டர் எதுவும் கிடையாது. பார்த்தீங்களா டைல்ஸு நம்ம வெளியே வந்து ரோட்டில் மண்ணில் வச்சு விட்றதா இருந்தால் வந்துட்டு பேப்பர் வந்து தேவைப்படாது. பட் வீட்டில் டைல்ஸில் வச்ச மாதிரி வந்து ப்ளேஸில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதா கண்டிப்பாக ஒரு ஆயிலெலாம் வந்துட்டு லீக்கேஜ் தரையெல்லாம் போடும். அப்புறம் நான் வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து பேப்பர் ஒன்று போட்டு விட்டோன்னா வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தான் பேப்பர் கரெக்டாக வந்துட்டு செயின் ஏற்ற மாதிரி அந்த பாட்டம் பேஸில் வந்து போட்டுருங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட ஓப்பன் பண்ணி போட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் போட்டாச்சு. அப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், அது ஒன்று. ஸோ காஸ்ட் நான் எதுவும் சொல்லவே இல்லை. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 150 ml, சாரி 200 ml 150 ml. 150 ml காஸ்ட் வந்து 235 rupees இது செயின் க்ளீனு. அப்புறம் இது வந்துட்டு 400 ml, இது வந்து காஸ்ட் வந்து அரௌண்டாக வந்துட்டு 545 rupees செயின் லூப். அரௌண்டாக ரெண்டு சேர்த்து எனக்கு 750 சார்ஜ் பண்ணாங்க. எப்படியும் 1000 ரூபா வந்துருக்கும். இது சின்ன பாட்டில்னால வந்துட்டு ஏதோ 250 ரூபா கம்மியாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடலாம். வண்டி ஆன் பண்ணிவிட்டு இனிமேல் நான் பேசுகிற சவுண்டு வேணுன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வண்டியோட சவுண்டு தான் எப்படின்னு தெரியல, அதான் ரீசன். ஸோ கியரை தட்டி விடலாமா? ஓகே, கியரை போட்டு விட்டோமா. ஃபஸ்ட்டு வந்து செயின் க்ளீனர் எடுத்துருக்கோமோ. ஃபஸ்ட்டு நல்லா எப்போவே ஷேக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ரொம்ப. அப்புறம் எங்கேயாச்சும் தான் கொஞ்ச நேரம் அப்படியே ரன்னிங்கில் அப்படியே மூவியில் இருக்கட்டும். அப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு அதுக்கு டஸ்ட்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகி வரும். ஓகே, பேப்பர் போடுறதுக்கான ரீசன் சொன்னேன்ல, இதுதான் பார்த்தீங்களா. இந்த பிளாக்காக வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் இதில் உள்ள டஸ்ட் எல்லாம் வேஸ்ட்லாம் வந்துட்டு அப்படியே வந்து படிஞ்சு கீழே வந்து வடிஞ்சிட்ருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேப்பர் போட சொன்னேன். இன்னொன்று வந்து இது டிப்ஸ் ஒன்று சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட்டு நான் வந்து அனுபவப்பட்டது ஏன்னா நான் வந்துட்டு எப்போவுமே ஸ்ப்ரே அடிக்கும்போது செயினோட இந்த சைடில் நீங்களும் அடிங்க, அது மாதிரி வந்துட்டு பேக்கில் அடிங்க, இந்த பக்கமாக அடிங்க. அந்த பக்கம் அடிக்கும்போது எப்போவுமே டேரெக்டாக ஃபேஸுக்கு நேராக பார்த்துட்டு இப்படி இந்த ஃபேஸில் வந்து அடிக்காது. ஏன்னா வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அடிக்கும்போது டேரெக்டாக வந்து கண்ணிலே பட்டுச்சு, ரொம்ப பெயினாக இருக்கும். இன்னொரு டிப்ஸாக வந்து கூட எடுத்துக்கிங்கன்னா என்ன ஒரு பிடிச்சா மக்கில் ஒரு மக்கு தண்ணி எடுத்து வைக்கிற பெஸ்ட்டு. சப்போஸ் கண்ணில் பட்டுச்சுன்னா இமீடியட்டாக வாஷ் பண்ணுறதுக்காக. லாஸ்ட்டாக பட்டப்போ வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அதனால்
ஓகே, எப்படி வந்துட்டு நான் இதை வச்சு நான் பிடிச்சது பார்த்துருப்பீங்க. அதாவது செயினில் வந்துட்டு இந்த யூ வந்து வர மாதிரி இப்படி லாக் பண்ணி பிடிங்க. அப்புறம் இந்த பக்கம் புஷ் பண்ணி அந்த எல்லா பக்கம் புஷ் பண்ணி பிடிக்கும்போது ப்ரஷ் வந்து அந்த செயினுக்கு உள்ளாடி போயிட்டு ரொம்ப வந்து க்ளீன் பண்ணும். அதுக்காக தான். ஸோ அதை முடிச்ச அப்புறமா கொஞ்சம் ஓரளவுக்கு இதில் இன்னும் உடச்சிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக தரவை வந்து ஒரு கிளாத் போட்டு ரொம்ப க்ளீன் பண்ணி எடுத்து அப்புறமா செயின் லூப் பண்ணலாம். ஓகே, ஒரு வாட்டி நம்ம ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ண அப்புறம் இதை உடச்சு நல்லா க்ளீனாக தரவை துடைச்சிருங்க. துடைச்ச அப்புறம் திரும்ப ஒரு வாட்டி பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி க்ளீனர் போட்டு ஃபுல்லாக தரவை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, ஒரு வழியாக வந்துட்டு நம்ம க்ளீனர் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட வேலையெல்லாம் முடிச்சு ஸோ இது ரெண்டே ஒதுக்கி ஓரம் கட்டி வச்சிடலாம். ஓரம் கட்டி வச்ச அப்புறம் வந்துட்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா செயின் லியூப்புக்கு அவங்க பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸ்ப்ரே லாங்லேருந்து அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அதே மாதிரி வரும். அது வந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ பார்க்க அடிக்கிறோம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இதை கூட வந்துட்டு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதில் இருக்கிற அந்த சின்ன நாசில் கழட்டிட்டு நம்ம வந்து பெரிய நாசில் போட்டுக்கலாம். பெரிய நாசில் போட்டு லாங்லேருந்து அடிச்சுக்கலாம். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செயின் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. அதில் அந்த டஸ்ட்டு எல்லாம் ஃபுல்லாக செயின் ஸ்ப்ராக்கெட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம வந்து செயின் லூப் அப்ளை பண்ணலாம். செயின் லூப் அப்ளை பண்ணிட்டோம். பார்த்திங்களா, நல்லா வந்துட்டு ஃபுல்லாக ரொம்ப வெட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு செயின் லூப் நல்லா பண்ணி முடிச்ச அப்புறமா வண்டி விடும்போது கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பேப்பரை வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக அதில் ஒரு 2-3 ஹவர்ஸ் போட்டு ஏன்னா வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு அதுலேருந்து அந்த ஆயில் வந்து லீக் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் அது மாதிரி நான் லூப் பண்ண போய் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த பொசிஷனில் ஒன்று பேக் சைடில் இந்த மாதிரி நான் அடிச்சிருப்பேன். அப்புறம் வந்து இந்த பொசிஷன் அடிச்சிருப்பேன். நீங்கள் எந்த பொசிஷனில் அடிக்கிறீங்களோ இல்லையோ எப்போவுமே மெயினாக வந்து இந்த மாதிரி அடிக்கணும். நீங்கள் இந்த லிங்கில் வந்துட்டு டேரெக்டாக வந்து இந்த லிங்கில் வந்து படுற மாதிரி இந்த பொசிஷனில் அடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்படி அடிக்கிறது கூட ரொம்ப முக்கியம் கிடையாது. அப்புறம் ஃபுல் லூப் பண்ணி முடிச்சப்பறமா இந்த இடத்த வந்து எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அது ஆயில் அதிலே பட்டு ரொம்ப வந்துட்டு அழுக்கு டக்குன்னு ரொம்ப படிஞ்சு அசிங்கமாக இருக்கும். லூப் பண்ண உடனே இந்த இடத்த ஃபுல்லாக தரவாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு லூப் பண்ண வந்துட்டு அடுத்த நாள் 1 day or 2 day வந்து திரும்ப வந்துட்டு அதில் உள்ள அந்த ஆயில் ஃபுல்லாகவே அந்த டயரில் அது ரிமில் பட்டுட்டே இருக்கும். ஸோ அதையும் வந்து 2 நாளைக்கு க்ளீன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு கண்டிப்பாக. அப்புறம் வந்து பேப்பரை கூட எப்படியே வந்து கான்ஸ்டண்ட்டாக போட்டுருங்க. ஒரு 2 or 3 hours. ஏன்னா வந்து திரும்ப அதிலேருந்து ஆயில் வந்து லீக் ஆகி வடிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேப்பரும் அப்படியே அதிலே போட்டுருங்க. ஒரு வழியாக வந்துட்டு வண்டிக்கு செயின் லூப் பண்ணிட்டேன். பல மாதம் கழிச்சு செயின் லூப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து லாக்டவுனில் வந்து வண்டி க்ளீன் பண்ணப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து செயின் லூப் பண்ணல. காரணம் வந்து வீட்டில் வந்து செயின் லூப் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இதில் ஜாஸ்தி எடுத்துகிட்டு போகல. இப்போ வந்து நான் ரெகுலராக ஒர்க் போகிற வந்து டெய்லி வெளியே போக வேண்டிய ஆயிடுச்சா. ஸோ வந்து கண்டிப்பாக லூப் பண்ணி ஆகணும். ஷோரூமில் வழக்கமான சர்வீஸ் சொன்னிருந்தில்ல, ஷோரூம்லாம் சர்வீஸ் விட்டு வந்துட்டு செயின் லூப்பில் அங்கேயே தான் பண்ணுவேன். இந்த வாட்டி ஏன் வந்து நான் ஷோரூமில் வந்துட்டு சர்வீஸ் பண்ணல, வாட்டர் வாஷ் பண்ண கொடுக்கல. நான் வந்துட்டு ஃபோன் பண்ணி ப்ரீவியஸாக கேட்டேன். லாக்டவுன் முடிஞ்சதுனால ஹெவி ரஷ் அங்கே கிட்டத்தட்ட 40 வண்டி வந்து வாட்டர் வாஷ் நிற்கிதுனாங்க. நான் வந்து வெயிட் பண்ணி 2 நாளாக வந்துட்டு கேட்டு பார்த்தேன். அப்படியே சொல்கிற மாதிரியா. ஸோ வந்து இந்த வாட்டி வந்து வண்டி வந்து வெளியே தான் வாட்டர் வாஷ் விட்டேன். வெளியே வாட்டர் வாஷ் விட்டும்போது அவங்க வந்து செயின் லூப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு செயின் லூப் ஒன்று வாங்கிட்டு நம்மளே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணது. முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஷோரூம்லேயே வாட்டர் ஷூட்டை விட போகிறதில்ல, அவங்களே லூப் பண்ணி கொடுத்துறதால வந்துட்டு நான் வீட்டில் பண்ணுறதில்ல. இதுவுமே பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது லூப் பண்ணிங்க. கையில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் மாதிரி அப்படி வந்து கருன்னு ஆகிடுச்சு. ஓகே, இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக செயின் லூப் பண்ணணும். எடுத்தோடனே ஒரு லூவை மட்டும் எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி விட்டு அப்படியே அடிச்சு விட்டு போகிறது கிடையாது. ஃபஸ்ட் வந்து ப்ராப்பராக வந்து க்ளீனர் போட்டு க்ளீன் பண்ணி ப்ரஷ் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட்லாம் போன அப்புறமா தான் லூப் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு க்ளீனர் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பெட்ரோல் டீசலோட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு க்ளீனாக வந்துட்டு இப்போ இது மாதிரி இந்த யூ ப்ரஷ் இல்லாட்டா கூட நீங்கள் வந்து நார்மல் டூத் ப்ரஷ் போட்டு நார்மல் பெட்ரோல் கூட விட்டு டூத் ப்ரஷ் போட்டு ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்த அப்புறமா நீங்கள் லூப் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்துட்டு என்ன லூப் யூஸ் பண்ணதுன்னு நான் அப்படியே சொல்லிட்டேன். ஏதாச்சும் டவுட்டு இந்த லூப் யூஸ் பண்ணலாமா, எப்படி க்ளீன் பண்ணுற அப்படின்னு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
முடிஞ்ச இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து ப்ராப்பராக வந்து செயின் லூப் பண்ணுறது எப்படின்றது நிறைய தெரியும். மேபி இந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் என்னோட மெத்தடில் நான் வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சந்திக்கலாம். ஓகேவா? பை.